ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நைஃப் ஃப்ளீட் அண்ட் பாக்ஸ் ஃப்ளீட் ரெண்டுமே வந்துட்டு சேம் ஒரே கால்குலேஷனில் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம ஃப்ளீட்டர் கால்குலேஷன் பார்த்துருந்தோம். நீங்கள் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். ஃப்ளீட் கால்குலேஷனில் ஃப்ளீட்டோட வித் வந்து 1 இன்ச்சு, ஃப்ளீட்டோட இன்டேக் வந்து 3 இன்ச்சு கொடுத்துருந்தோம். இதை வச்சு எப்படி நைஃப் ஃப்ளீட் அண்ட் பாக்ஸ் ஃப்ளீட் வந்து மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நைஃப் ஃப்ளீட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கோங்க. நம்ம ஃப்ளீட்டோட அளவு கண்டுபிடிக்கிறப்ப நம்ம தேவையான ஃபேப்ரிக் ரெக்யூர்மெண்ட்ஸ் வந்து கண்டுபிடிச்சதும் 56 இன்ச் வந்துச்சு. இப்போ நான் வந்து உங்களுக்கு எப்படி மேக் பண்ணுறது அப்படி மட்டும் தான் காமிக்க போகிறேன். அப்படின்னா சும்மா ரஃபாக ஒரு ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சீம் அலவன்ஸ் கொடுத்துட்டு நம்மளோட ஃப்ளீட்டோட வித்து 1 இன்ச்சு ப்ளஸ் வந்து ஃப்ளீட்டோட இன்டேக் வந்து 1.5 மொத்தம் வந்து 3 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்துட்டு ஏபிசிடின்னு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா, மொத்தம் வந்து 4 இன்ச் இருக்குது. அதில் வந்துட்டு ஒரு ஃப்ளீட்டுக்கு வந்து நமக்கு 4 இன்ச் தேவைப்படுது. அப்போ அந்த ஏபிசிடி போட்டுக்கோங்க. அந்த பி பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, பி பாயிண்ட் எடுத்து டி பாயிண்ட் மேலே வைங்க. நீங்கள் அடுத்து ட்ரா பண்ணுறப்ப வந்துட்டு அந்த டி லைனை தான் நீங்கள் ஏ பாயிண்ட்டாக எடுத்துக்கணும். நீங்கள் வந்து திருப்பி ஏபிசிடி போடக்கூடாது. டி பாயிண்ட் எங்கே இருக்கோ அதை தான் நீங்கள் ஏ பாயிண்ட்டாக மாற்றிக்கணும். இப்போ பி பாயிண்ட் எடுத்து அந்த டியில் வச்சிடணும். அடுத்து வந்துட்டு இந்த ஏ பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஏன்றது டி இருக்க இடத்துல தான். அந்த ஏயை விட்டுட்டு பியை எடுத்து டியில் வைக்கணும். அப்புறம் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணதுக்கப்புறம் டி பாயிண்ட் தான் ஏ பாயிண்ட்டாக மாறிடும். அடுத்து நீங்கள் ஏபிசிடின்னு ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. டி இருக்கிறதுல நீங்கள் ஏ மார்க் பண்ணணும். அதே மாதிரி ஒவ்வொரு ஃப்ளீட்டுமே அந்த பியையும் டியையும் சேர்க்கணும். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிகிட்டே போகிறப்ப நமக்கு வந்து நைஃப் ஃப்ளீட் வந்து கிடச்சிரும். இது வந்து நைஃப் ஃப்ளீட்டு. வெளியில் பார்க்குறப்போ உங்களுக்கு 1 இன்ச் இருக்கும். உள்ளே வந்து இன்டேக் ஃபேப்ரிக் வந்து 1.5 எடுக்கிறப்போ 3 இன்ச் வரும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பாக்ஸ் ஃப்ளீட் பண்ண போகிறோம். சேம் கால்குலேஷனில் இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து 1.5 அதுக்கப்புறம் 1 அதுக்கப்புறம் 1.5. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நைஃப் ஃப்ளீட்டில் வந்து ஃபஸ்ட்டு 1 இன்ச் மார்க் பண்ணோம்ல, இதில் வந்து 1.5 இந்த பக்கம் 1.5 அப்படி மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏபிசிடி தான் அந்த 4 இன்ச்சுக்குள்ளே. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃப்ளீட்டோட இன்டேக் வந்துட்டு ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வரது அடுத்து மார்க் பண்ணுறோம். சென்டரில் 1 இன்ச் இருக்க மாதிரி போட்டிருக்கோம். எப்பயுமே நீங்கள் ஃப்ளீட் வந்து முடிக்கிறப்போ ஒரு ஃப்ளீட் முடிக்கிறப்போ அந்த டி இருக்கிறதுல தான் நீங்கள் ஏஆவை மாற்றிக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஏயும் பியும் சேர்க்கணும், சியையும் டியையும் சேர்க்கணும். அதே மாதிரி பியும் ஏயும் சேர்க்கணும், சியையும் டியையும் சேர்க்கணும். இப்போ பி பாயிண்ட்டை எடுத்து ஏ பாயிண்ட் மேலே வைங்க, சி பாயிண்ட் எடுத்து டி பாயிண்ட் மேலே வைங்க. ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ ஃப்ளீட்டோட இன்டேக்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி ஃப்ளீட்டோட வித்தையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். உங்களோட விருப்பம் தான். எப்படி பண்ணாலுமே இதே மெத்தட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக மார்க் பண்ணிடுவீங்க. இப்போ நம்ம ஒரே கால்குலேஷன் அப்ளை பண்ணிவிட்டு வேஸ்ட் அளவு வச்சுட்டு பாக்ஸ் ஃப்ளீட்டுக்கும் நைஃப் ஃப்ளீட்டுக்கும் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். பாக்ஸ் ஃப்ளீட் வந்து எப்படி இருக்குது, அதே மாதிரி நைஃப் ஃப்ளீட் வந்து ரெண்டுக்குள்ள வித்தியாசம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.